தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் வரும் 7ஆம் தேதி இஃப்தார் நிகழ்ச்சி. தவேக தலைவர் விஜய் பங்கேற்பார் என அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டம் தனிப்பட்ட கட்சி சார்ந்தது அல்ல. அரசியலாக பார்க்காமல் தமிழ்நாட்டின் உரிமைக்காக என்பதை உணர்ந்து கட்சிகள் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்பதற்கான ஆதாரத்துடன் விண்ணப்பித்தால் பரிசீலிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது. கச்சத்தீவில் மீன்பிடிக்க வழிவகை செய்யும் விதத்தில் இலங்கையுடன் புதிய ஒப்பந்தம் தேவை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இலங்கை அரசுக்கு எதிராக ராமேஸ்வரம் மீனவர்கள் 4வது நாளாக போராட்டம். திருவோடு ஏந்தி யாசகம் எடுத்து போராட்டம் நடத்திய மீனவர்கள். நாகை மாவட்டத்தில் 35 முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 139 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்தார். திருமதி ஜெயசித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. திரு மகேந்திரன் +2 பொதுத் தேர்வின் மொழித் தேர்வு நிறைவு. தமிழ் தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து. பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 11,430 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை. பள்ளிக் கல்வித்துறை தகவல். தமிழக மாணவர்களின் தமிழ் மொழி புலமை குறித்து தெரிந்து கொள்ள சமீபத்திய ஆண்டு கல்வி அறிக்கையை படிக்க வேண்டும். வட இந்தியர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என்ற முதலமைச்சரின் கருத்திற்கு அண்ணாமலை பதிலடி. நீட் தேர்வு அச்சம் காரணமாக திண்டிவனம் மாணவி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிக்கிறது. நீட் தேர்வு ரகசியத்தை இனியாவது சொல்ல வேண்டும் அப்பா என எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. சீமானுக்கு எதிராக நடிகை கொடுத்த பாலியல் வழக்கு மீதான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வளசரவாக்கம் போலீசார் நடத்திய விசாரணைக்கு தடை விதித்து ஆணை. தனக்கு எதிராக எந்த வழக்கும் நிற்காது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. நடிகையுடன் சமரசம் பேச வாய்ப்பில்லை என்றும் விளக்கம். தமிழகத்தின் மொத்த கடன் சுமார் 9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுகவினர் அடித்த கமிஷன் எவ்வளவு என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கேள்வி. (2014) 55.87 லட்சம் கோடியாக இருந்த நாட்டின் கடன் தற்போது 181.74 லட்சம் கோடியாக இருக்கும் நிலையில் பாஜக வாங்கிய கமிஷன் எவ்வளவு? அண்ணாமலைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மகன் திருமண விழா.
மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை விமான நிலையத்தில் தமிழ் வார இதழ்கள் புறக்கணிக்கப்படுவதாக திமுக எம்பி வில்சன் குற்றச்சாட்டு. தமிழ் இதழ்களின் புகைப்படத்தை பகிர்ந்து விமான நிலைய அதிகாரிகள் விளக்கம். ராமஜெயம் கொலை வழக்கின் புலன் விசாரணையில் கூடுதல் அதிகாரிகள் நியமனம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் நடித்த படத்திற்காக வாங்கிய கடனை திரும்பி செலுத்தாததாக தொடரப்பட்ட வழக்கில் ஆணை. டிவி சீரியல்கள் மற்றும் விளம்பரங்களை முறைப்படுத்த தணிக்கை வாரியம் அமைத்து முறைப்படுத்த கோரிய வழக்கு. மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெற்றால்தான் பதவி உயர்வு பட்டியலில் பெயர் சேர்க்க முடியும் என கடிதம் அனுப்பிய விவகாரம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக 952 நாட்களை கடந்த ஏகனாபுரம் கிராம மக்களின் போராட்டம். கோவை சிப்காட் டங்ஸ்டன் திட்டத்தை போல் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தையும் கைவிட முதலமைச்சரிடம் நேரில் வலியுறுத்த திட்டம். சென்னையில் செமிகண்டக்டர் தொழிற்சாலையை அமைக்கிறது VCI குளோபல் நிறுவனம். 305 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் உற்பத்தியை தொடங்க திட்டம். கோவை, நெல்லை, திருப்பூர், ஓசூர் உள்ளிட்ட 4 நகரங்களில் அமைகிறது புதிய சுற்றுச்சாலை. விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யும் பணியில் தமிழக அரசு மும்முரம். சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. திரையரங்கில் கெட்டுப்போன குளிர்பானங்கள் விற்கப்படுவதாக வந்த புகாரில் நடவடிக்கை. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.